வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி டெட் பயிற்சி மையம் கிருஷ்ணகிரி. அனைத்து நண்பர்களுக்கும் காஞ்சி எக்ஸலன்ட்டுடைய வணக்கங்கள். இப்போ கடந்த 3-4 மாதங்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப பிஸியாகவே வச்சுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ குரூப் 4 முடிஞ்சது, அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 முடிஞ்சது, உடனே பார்த்தீங்கன்னா டெட்டு கால் பண்ணாங்க ஓகேவா? ஸோ அது ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ டெட்டு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணுவீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி இல்லை பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி அதை நோக்கி படிச்சுட்டு இருக்கோம் ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹைலைட்டாக பிஓ கால்ஃபர் வேற வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அப்போ அடுத்த மார்ச் ஏப்ரல் வரைக்கும் நம்ம ரொம்ப பிஸியாகவே இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஓகேவா, உங்கள் கையை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கூட்டு போகிறதுக்காக காஞ்சி எக்ஸலன்ட் கடந்த காலங்களில் எப்படி சிறப்பாக செயல்பட்டதோ அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க சர்வீஸ் போகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த உதவி காஞ்சி எக்ஸலன்ட் மூலமா கண்டிப்பா கிடைக்கும் ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பியூஓ சிலபஸ் ஓகேவா? ஆல்ரெடி நம்ம சார் பார்த்தீங்கன்னா பியூஓ சிலபஸ் பத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு நம்ம அந்த பியூஓ சிலபஸ்ல பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி டாபிக் ஓகேவா? ஸோ அந்த ஹிஸ்டரி டாபிக்ல வரக்கூடிய சிலபஸஸ்லாம் என்னென்ன, டாபிக் சப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா ஓரளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முன்னோட்டமாக நம்ம செலக்டிவா ஒரு 2 டாபிக் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியிலேருந்து எடுக்க போகிறோம் ஓகேவா? ஸோ அது என்னென்னன்றது நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பியூஓ சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மற்ற சிலபஸ் எல்லாமே இந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீகோடிங் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கான சிலபஸ் ஓகேவா? ஸோ அந்த ஹிஸ்ட்ரி சிலபஸை பற்றி பார்த்துட்டு அது எப்படியெல்லாம் படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தென் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு 2 டாபிக் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க யூனிட் நம்பர் 4 சரிங்களா? ஸோ யூனிட் நம்பர் 4ல ஹிஸ்ட்ரி நேஷனல் மூவ்மெண்ட் ஹிஸ்ட்ரி நேஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரே யூனிட்ல கொடுத்துருக்காங்க ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஓகேவா? தென்னிந்தியாவினுடைய வரலாறு ஓகேவா? நாம படிச்சது ரைட்டுங்களா? ஸோ திரும்ப சொல்லணும் அப்படின்னா நீங்க டிஎன்பிசி படிச்சுட்டு வந்திருக்கீங்க. நம்மளுக்கெல்லாம் டைம் எவ்வளோ சூப்பராக அமைதுன்னு பாருங்க. குரூப் 4 படிச்சுட்டு வந்தீங்க, உடனே குரூப் 2 படிச்சுங்க, உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா டெட்டும் ப்ரிப்பேர் பண்ணீங்க. இப்போ அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ யூஜிடிஆர்பி எஸ்ஜிடி படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஓகேவா? அடுத்து ஒரு லக்கு என்னன்னு சொல்லணும்னா பியூஓ ஓகேவா? அந்த எக்ஸாம்ஸை முடிச்சுட்டு தான் உங்களுக்கு அடுத்தது பிஓக்கு நீங்க போற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அப்போ டாபிக்ஸ் ரிப்பீட்டடா நம்ம படிச்சுட்டே இருக்கிறதுனால தான் ஆல்ரெடி படிச்சவங்க இந்த நடந்து முடிஞ்ச டெட் பேப்பர் 1லயும் சரி பேப்பர் 2லயும் சரி ஒரு 100 கொஸ்டின் 110 கொஸ்டின்லாம் சாதாரணமாக போட்டிருக்கீங்க ஓகேவா? ஸோ நீங்கள் அடிஷ்னலாக படிச்சது என்ன, சைக்காலஜி மட்டும் நம்ம அடிஷ்னலாக படிச்சோம் ஓகேவா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எதுவுமே புது ஏரியா கிடையாது. இந்த பிஓ சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே புதுசு கிடையாது ஓகேவா? ஸோ நம்மளுடைய நல்லதுக்காகவே தான் இந்த டெட் எக்ஸாமுக்கெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் பிஓ வருது இல்லைங்களா? அப்படின்னும் போது சைக்காலஜி ஆல்ரெடி நம்ம டச் பண்ணிடுறோம் ஓகேவா? ஒரு சிலர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், சைக்காலஜி பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார், படிச்சே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சமீபத்தில் இந்த டெட் எக்ஸாமுக்காக சைக்காலஜி நம்ம திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணும்பொழுது பிஓக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா? சரி, அதனால அதை மட்டும் நம்ம அடிஷ்னலாக படிக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே தமிழா ஓகேவா? ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம் தமிழ் இருக்கட்டும், இல்லை இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பார்ட் இருக்கட்டும் சரிங்களா, இல்லை ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், இல்லை மேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே நீங்கள் திரும்ப படித்த ஏரியா தான் ஓகேவா? அப்போ யார் ஒருத்தர் கரெக்டாக போன ஜூலை மாதம் குரூப் 4 கொடுத்ததுலேருந்து ஓகேவா கரெக்டாக நீங்கள் இந்த ட்ராக்ல நம்ம காம்படிட்டிவ் ஃபீல்டு ட்ராக்ல ட்ராவல் பண்ணுறீங்களோ டெஃபினட்டாக உங்களால் பிஓ அடிக்க முடியும். எப்படிங்க சார் இவ்வளோ தீர்க்கமாக சொல்கிறீங்க, அதில் போஸ்டிங்கே வெறும் 51 தான் சார் சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும், வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா? இப்போ 1000 போஸ்டிங் கால்ஃபர் விட்டா மட்டும் நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 4 போஸ்டிங் எடுத்துங்க, 5 போஸ்டிங் எடுத்துங்க நான் சொல்ல போகிறாங்க. நீங்கள் ஸ்டேட் டாப்பராக வந்துட்டீங்க ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் 3rd ரேங்க் வந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் ஒரு 3 போஸ்டிங் வச்சுக்கோங்க, கொடுக்க மாட்டாங்களே, ஒரே ஒரு போஸ்டிங் தானே சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம சார் டிஸ்கஸ் பண்ண மாதிரி குரூப் 1க்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா பிஓவில் கால்ஃபர் அவ்வளோதான் வரும் சரியா? பவரும் அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்கணும், அப்போ குறைவான வேகன்சிக்கு தகுந்த மாதிரி பவரும் அவ்வளோ கூடுதலாக இருக்கும் இல்லையா? ஸோ அவ்வளோ ஒரு ப்ரெஸ்டிஜியஸான போஸ்டிங் இல்லையா? அதனால் 51 போஸ்டிங்காக இருந்தால் என்ன, 1051 இருந்தா என்ன, 5051 இருந்தா என்ன, நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங். 51ல் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் இல்லையா? அப்போ அந்த ஒரு போஸ்டிங் யாரால சார் வாங்க முடியும்?
ஓகேவா. அந்த எல்லா ஏரியாவும் ஆல்ரெடி கலந்து படிச்சுட்டு இருக்கவங்களால மட்டுமே முடியும். அப்போ நான் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், என்னால் முடியாதா அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லவே கூடாது. ஓகேவா. அந்த வார்த்தையை நீங்கள் உங்களுக்குள்ள அந்த கொஸ்டினை நீங்கள் கேட்கவே கூடாது. ஓகேவா. ஏன்னா இப்போ நம்ம பல பேர் வந்து நம்மளை தொடர்பு கொண்டு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இப்போ தான் நான் புதுசாக படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் சார். ஓகேவா. ஆல்ரெடி எல்லாமே படிச்சுட்டு இருக்காங்க, நான் எப்படி சார் காம்படிட் பண்ண முடியுமா. ஓகேவா. ஸோ அதற்காக தான் பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலாக உங்களுக்கு எப்படி கிளாஸ் கொடுக்கணும், எப்படி டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் மெட்டீரியல்ஸை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 75% ஆஃப் ஒர்க்கை உங்கள் ஒர்க்கை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஓகேவா. பயிற்சிமே நம்ம காஞ்சி எக்ஸலண்ட் வந்து அதுக்கான வேலையை எடுத்துக்குது. பேலன்ஸ் 25% நீங்கள் படித்து மைண்டில் நிறுத்திக்கிறதுக்காகவும், ஓகேவா, நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது தான் 25% நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. ஓகேவா. அதனால ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் சார் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறனாலும் சரி, இந்த பியூஓ எக்ஸாமுக்கு வந்து இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா கூட இப்போ டிசம்பர்லேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஒரு 4 மந்த் 3 to 4 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்குது. ஓகேவா. அப்போ இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். தமிழ் ஆல்ரெடி படித்த ஏரியா, ஓகேவா, இங்கிலீஷ் ஆல்ரெடி படித்த ஏரியா தான், மேக்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டு பார்த்துருக்கோம், தென் வந்து ஜிஎஸ் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அடிஷ்னலாக சைக்காலஜி இப்போ டெட்டுக்கு படிச்சது உங்களுக்கு பியூஓக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. அப்போ இது எல்லாம் ஒரு சேரும் பொழுது தான் பியூஓல அந்த 51 போஸ்டிங்கில் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரண்டி பண்ண முடியும். ஓகேவா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நழுவிட்டுறாதீங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பியூஓ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க, அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகேவா. அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சி எக்ஸலண்ட் பயிற்சி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 13-14 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் நம்மளுடைய யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒன்லி ஆஃப்லைன் மட்டும் தான் நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போத் ஆஃப்லைன் ஆன்லைன்லையும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. இப்போ இந்த கடந்த டெட் எக்ஸாம் பேட்சஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் இருப்பது என்னவோ தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான். ஓகேவா. ஆனால் நீங்கள் இணைந்த மாணவர்கள் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையிலேருந்து, விழுப்புரத்துலேருந்து, ஓகேவா, தேனியிலிருந்து, சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணீங்க. ஓகேவா. இது எல்லாமே காஞ்சி எக்ஸலண்ட்டுடைய ஒரு நம்பிக்கை, காஞ்சி எக்ஸலண்ட்டுடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான். இத்தனை மாணவர்கள், இத்தனை நண்பர்கள் தமிழ்நாடு முழுவதிலிருந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க. ஓகேவா. அதற்கான பலனையும் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. ஓகேவா. அந்த சேவை கண்டினியூஸாக தொடரும். ஓகேவா. சரி, நம்ம சிலபஸ்குள்ளே போயிடலாமா. ரைட். இப்போ சவுத் இந்தியா ஹிஸ்ட்ரினா என்ன ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறுனா என்ன. ஸோ நம்ம ஏன்ஷியன் இந்தியாவிலேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கூட சங்க காலம். சரியா. சங்க காலத்தை தொடர்ந்து களப்பியர்கள் காலம், களப்பியர்கள் காலத்தை தொடர்ந்து சேர சோழ பாண்டியாஸ், லேட்டர் சோழாஸ், லேட்டர் பாண்டியாஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயநகர கிங்டம், விஜயநகர பேரரசு, பாமணி பேரரசு. ஓகேவா. ஸோ இதை கடந்து வரும் பொழுது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்களுடைய வருகை, அது அடுத்த டாபிக்ல வந்துடுது. சரிங்களா. அப்போ தென்னிந்திய வரலாறு, அப்போ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பற்றி மட்டும் தான் சொல்லியிருப்போம். அப்போ தென்னிந்தியா அப்படின்னா நம்ம நர்மதா தபதி கீழே ஃபுல்லாகவே படிக்கணுமா. ஓகே. அப்போ சாளுக்கியாஸ் ராஷ்டிரகூடர்கள். ஓகேவா. ஸோ ஆந்திரா அண்ட் மகாராஷ்டிரா ரீஜனில் சாளுக்கியர்கள் ராஷ்டிரகூடர்கள். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹொய்சாளர்கள், இவங்களை பற்றி எல்லாம். ஓகேவா. ஸோ ககதியார்கள், இவங்களை பற்றி எல்லாம் நம்ம சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுப்போம். சரிங்களா. அப்போ சவுத் இந்தியா ஹிஸ்ட்ரினா பிரச்சனையே இல்லை, நம்ம ஆல்ரெடி படித்த ஒரு ஏரியா தான். இப்போ அடுத்தது கல்ச்சர் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு பீப்புள், தமிழ்நாடு மக்களுடைய கலாச்சாரம் மற்றும் பண்பாடு. ஓகேவா. அதுக்குன்னு தனியாக வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸே கொடுத்து நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஓகேவா. நம்ம பயிற்சி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அட்டன் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. தமிழ்நாடு கல்ச்சர் அண்ட் பண்பாடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக ஒரு 7 கிளாஸ் தனியாக கண்டக்ட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. அது வந்து நீங்கள் யூபிஎஸ்சி தரத்தில் வந்து அந்த நோட்ஸ் இருந்திருக்கும். ஓகேவா. அப்போது நீங்கள் அந்த ஏரியாவை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஏன்ஷியன் டைம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏறத்தாழ 200 ஆண்டுகள் வந்து தமிழ்நாட்டில் இந்தியா அளவில் நடைபெற்ற கல்வெட்டுகள், கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள், அகழ்வாராய்ச்சிகள், புதிய கண்டுபிடிப்பு 2022, 25 அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கண்டுபிடிப்புகளும், அந்த மக்களுடைய வாழ்க்கை முறைகளும், சரிங்களா, எல்லாமே A to Z வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஓகேவா. அடுத்து என்ன ஏரியா பாருங்க, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் இன்வேஷன், ஐரோப்பியர்களுடைய வருகை, ஐரோப்பியர்களுடைய படையெடுப்பு இல்லைங்களா. ஸோ டெத் ஆஃப் அவுரங்கசீப் 1707, அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் இந்தியா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் வந்து பார்க்கும்போது 1498, 1498 இல்லையா, 1498. அப்போ வாஸ்கோடா காமா இந்தியாவுக்கு வந்தார், இந்தியாவை கண்டுபிடித்தார்னு சொன்னா மிக மிக தப்பு. இந்தியாவுக்கு வந்தாப்புல. சரியா. அப்போ இந்தியாவுக்கு அவர் வராரு அப்படின்னா அப்போ இந்தியாவில் வந்து ஆட்சி வந்து டெல்லி சுல்தானேட்ஸ் போயிட்டு இருந்தது. ஓகேவா. அதுக்கப்புறம் முகலாயர்களுடைய கடைசி ஆட்சியாளர் தான் அவுரங்கசீப்.
ஓகேவா. அந்த டெத்துல இருந்து தான் மாடர்ன் இந்தியான்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நெவர், நம்ம அப்படி சொல்லவே மாட்டோம். அப்ப அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ன்றது நம்ம டெல்லி சுல்தானியத்தோட பீரியட்லேயே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ அப்ப அந்த ஆர்டரா வரக்கூடிய நாடுகள் இல்லைங்களா. ஸோ போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷ் பீப்புள், டேனிஷ் அண்ட் பிரெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 ஐரோப்பிய நாடுகளுடைய படையெடுப்புகள், யார் யாரு எந்தெந்த கவர்னர்ஸ் எந்தெந்த நாட்டில் வராங்க, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, அவங்க எப்படி இந்தியாவில் ஸ்ட்ராங் ஆகிறாங்க. இந்த 5 நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவில் வந்து லாஸ்ட்டாக எமர்ஜ் ஆகினது 2 பேர் தான். அவங்க தான் பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்சு. ஓகேவா. அந்த 2 பேர்த்துலையுமே ஃபைனல் சக்சஸராக வர்றது யாரு? பிரிட்டிஷ் கிட்டத்தட்ட 90-95% வந்து இந்தியாவை பொலிட்டிக்கலாக ரூல் பண்ணிட்டு இருப்பான். ஒரு பேருக்கு சும்மா ஒரு 5% இல்லை 10% தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெஞ்சு வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிள் காரைக்கால், மாஹி, யானம், நம்ம பாண்டிச்சேரி போன்ற நாடுகள், ஓகேவா, பகுதிகள். ஓகேவா. சரி, அப்போ அந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஃபுல்லாகவே ட்ரேடிங் பர்பஸ்க்காக இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலாக எப்படி ஸ்ட்ராங் ஆனாங்க, என்னென்ன வார்கள், என்னென்ன போர்கள் அதற்காக நடைபெற்றது, இந்திய இளவரசர்களை எப்படியெல்லாம் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க, இது என்டையரா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் டாபிக்ல நாம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கன்சால்டேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். ஓகேவா. ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஆட்சியினுடைய விரிவாக்கம், அவங்களுடைய ஒருங்கிணைப்பு. ஓகேவா. அதே தான் திரும்ப திரும்ப சொல்லலாம், அந்த போர்களுடைய தொடர்ச்சி. ஓகேவா. ஸோ நம்ம பேட்டில் ஆஃப் பிளாசியில் தொடங்கி பேட்டில் ஆஃப் பக்சார், கர்நாடக போர்கள், மைசூர் போர்கள், மராத்திய போர்கள், ஓகேவா, சீக்கிய போர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்களுடைய விளைவு, ஓகேவா, என்டையரா இந்த ஏரியால நம்ம பார்க்க போறோம். ஓகேவா. அதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர், சோஷியல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ஸ். ஓகேவா. இது எல்லாமே ஒரு ஏரியா, ரைட்டுங்களா. ஸோ சோஷியல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ஸ், ரைட்டுங்களா. இப்போ ராஜாராம் மோகன் ராயில ஸ்டார்ட் பண்ணி, ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவேந்திரநாத் தாகூர், ஓகேவா, துவாரகநாத் தாகூர், அதுக்கப்புறம் தயானந்த சரஸ்வதி அவர்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான எல்லா ரிஃபார்மர்ஸும், ஜோதிபா புலேலேருந்து, எம்ஜி ரானடேலேருந்து, டாக்டர் அம்பேத்கர்லேருந்து அனைத்து சோஷியல் ரிஃபார்மர்ஸும் நம்ம என்ன டாபிக்ல பார்க்க போறோம்? 19th century சோஷியல் ரிஃபார்மர்ஸ் அண்ட் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா, இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா. பார்க்கலாம். அது வந்து தனி ஒரு 3 கிளாஸ் வந்து இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இந்த டாபிக்கே தனியா போகும். ஓகேவா. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பிறகு, ஓகேவா, சுதந்திரத்துல இருந்து இந்தியா எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அதை நம்ம சிம்பிளா என்ன சொல்லுவோம்? போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சல்டேஷன் சொல்லுவோம். சின்ஸ் இந்தியா இண்டிபெண்டன்ஸ்ன்றது நம்ம எக்கனாமிக்ஸ்லயும் படிப்போம், மாடர்ன் இந்தியாலையும் படிப்போம், ஆஸ் வெல் அஸ் பாலிட்டிலையும் படிப்போம். சரியா. அதுக்கு தனியா 3 to 4 கிளாஸஸ் மட்டும் இந்த ஒரு சின்ன ஏரியாவுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஓகேவா. அடுத்து பாருங்க, characteristics of Indian culture. ஓகேவா. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ஓகேவா, ரேஸ், கலர், லாங்குவேஜ். ஓகேவா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஏரியா தான். ஓகேவா. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆர்கனைசேஷன் ஃபார் ஃபைன் ஆர்ட்ஸ், டான்ஸ், டிராமா, மியூசிக், growth of rationalism, everything. ஓகேவா. எவ்ரிதிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியால கவர் ஆகும். சரியா. ஸோ அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், early uprising against British rule. ஓகேவா. advent of Europeans, early uprising against British rule. அதாவது இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் எதிர்ப்பாளர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாம தான். ஓகேவா. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான். ஓகேவா. ஸோ சிம்பிளா சொல்ல முடியும், பாளையக்காரர்கள் புரட்சி. அப்போ பாளையக்காரர்கள் புரட்சி தான் வந்து பிரிட்டிஷ் எதிர்த்த முதல் எதிர்ப்பாளர்கள், ஆப்பனன்ட் குரூப்ஸ்னா யாருன்னா நாம தான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்கத்தால, அதற்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜார்க்கண்ட்ல, ஸோ இந்த பந்தேல்கண்ட் ரீஜன்ல. ஓகேவா. ஸோ இவங்க எல்லாமே அதுக்கப்புறம் வரக்கூடியவர்கள் தான். ஓகேவா. ஸோ அப்படி வந்து ஏர்லி அப்ரைசிங் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாம நம்ம இந்திய அளவில் நம்ம பார்க்க போறோம். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்ப கால கிளர்ச்சிகள், ரைட்டுங்களா. ஸோ அந்த கிளர்ச்சியினுடைய விளைவு, ரைட்டா, ஃபைனலா எங்க போய் வந்து பீக்ல போய் முடியுது அப்படின்னா 1857 ரிவோல்ட். ஓகேவா. 1857 புரட்சியில போயிட்டு பெரும்புரட்சியில முடியுது. அதை இன்னொரு வகையில நம்ம என்ன சொல்ல போறோம்? ஆக்சுவலா முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போறோம். சரியா. அதுல போயிட்டு முடியும் பிரிட்டிஷுடைய ஆட்சியினுடைய விளைவு. ஓகேவா. அங்க போயிட்டு முடியும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆட்சியினுடைய விளைவு 1857 ரிவோல்ட்ல போய் முடியும். அதுக்கப்புறம் சரிங்களா, இங்க இந்தியாவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்ச் கொண்டு வருவாங்க, இந்தியாவில் நிர்வாக மாற்றம் கொண்டு வராங்க. அந்த நிர்வாக மாற்றத்திற்கு பிறகு சரிங்களா
எப்படி இந்தியா டிராவல் ஆகுது, ஓகேவா? பிரிட்டிஷ் குயினுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்தியா வந்து டிராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ற ஒரு அமைப்பு தொடங்கப்படுகிறது. இன்னைக்கு வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கு. சரியா? ஸோ இது இந்தியாவிற்கு சுதந்திரத்தை பெற்றுத் தருவதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல, இது ஒரு அரசியல் இயக்கம் அல்ல. தொடங்கப்படும் பொழுது இந்தியர்களுடைய டிமாண்ட்ஸ், இந்தியர்களுடைய கோரிக்கையை, தேவைகளை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மீடியமாக தொடங்கப்பட்ட இந்த ஐஎன்சி எப்படி இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது, பின்னாளில் எப்படி வந்து பிரிட்டிஷை வந்து ஓட விட்டாங்க, ஸோ எப்படி வந்து இப்போ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1885 1947 வரைக்கும் எப்படி டிராவல் பண்ணுச்சு அப்படின்றது ஃபுல்லாகவே இந்த டாபிக்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ், ஓகேவா? ஸோ அந்த ஐஎன்சி ஓரியன்டாகவே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 3 விதமான லீடர்ஸ் இருக்காங்க, 3 விதமான தலைவர்கள் இருக்காங்க. ஸோ மாடரேஸ்ட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஓகேவா, அண்ட் ரிவால்யூஷனரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிதவாதிகள், தீவிரவாதிகள் மற்றும் புரட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான தலைவர்கள் இருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? காந்தி, நேரு, தாகூர், நேதாஜி, ஓகேவா? ஸோ எக்ஸெட்ரா இப்படி நம்ம பார்க்க முடியும். ரைட்டுங்களா? அடுத்தது growth ஆஃப் மிலிட்டன்ட் மூவ்மெண்ட்ஸ், கம்யூனலிசம், ஓகேவா? அது எப்படி கம்யூனலிசம் போயிட்டு வந்து பார்ட்டிஷன், எப்படி பிரிவினை, இந்திய பாகிஸ்தான் பிரிவினை எப்படி ஏற்படுத்துச்சு, அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூவ்மெண்ட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நாம தான் பிரிட்டிஷ்காரங்களை அடிச்சு விரட்டுனதுல ஆளுங்க நாம தான். சரியா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பாளையக்காரர்களுடைய புரட்சி, புலித்தேவருடைய கழகத்தில் ஸ்டார்ட் பண்ணி அப் டு 1947, ஓகேவா, குவைட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக காணப்பட்டது. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் வந்து சென்னை ஹார்பர்லாம் அடிச்சு நொறுக்கியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பக்கிங்காம் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கும். ஸோ இப்படி ஆரம்ப காலத்துலேருந்து 1857 1947 வந்து அவனை வெளியேற்றின வரைக்கும், பிரிட்டிஷை வந்து வெளியேற்றின வரைக்கும் நம்ம மிக தீவிரமாக பாடுபட்டவர்கள் தமிழ்நாடுகள் தான். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஏல வந்து மிக முக்கியமான பங்கை வந்து இந்திய தேசிய இராணுவத்தில் நேதாஜி அவர்கள் தமிழர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான தமிழ்நாடு சேர்ந்த லீடர்ஸ் ராஜாஜி, பெரியார், வஉசி, பெரியார், பாரதியார் மற்றும் பிற ஆட்சி தலைவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பர்த் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? இப்போ ஐஎன்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னாளில் அரசியல் இயக்கமாக மாறியது, தேர்தலில் போட்டியிட்டது, நேருஜியில் தொடங்கி வந்து பார்த்தீங்கன்னா அப் டு வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி வரைக்கும், மல்லிகார்ஜுன கார்கே வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஏற்கனவே 1925 தொடங்கப்பட்ட கட்சி இன்னைக்கு வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்தது திராவிடியன் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்டு பாப்புலர் ஸ்கீம்ஸு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 1916 1916 சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம், பின்னாளில் நீதி கட்சி, பின்னாளில் திராவிடர் கழகம், அந்த திராவிடர் கழகத்திலிருந்து பின்னாளில் வந்து திமுக. ஓகேவா? அதுக்கப்புறம் அதிமுக. ஸோ அதை தான் வந்து இங்கே ஃபுல்லாகவே திராவிடியன் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பாப்புலர் ஸ்கீம்ஸு கீழே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் த வேரியஸ் ஸ்பியர்ஸ், ஆர்ட்ஸ், சயின்ஸ், லிட்ரேச்சர், பிலாசபி. ஓகேவா? அது தமிழக அளவிலும் சரி, இந்திய அளவிலும் சரி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் ஒரு வேலை என்ன மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், பியூ எக்ஸாமில் மாடர்ன் இந்தியா மட்டும் படித்தா போதும், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்லேருந்து படித்தா மட்டும் போதும். மற்றபடி ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியா இங்கே தேவையில்லை. ஏன்னா அவன் சிலபஸ்லேயே தெளிவாக அதை கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ ஏன்ஷியன் இந்தியாவும் மிடிவல் இந்தியாவும் இங்கே வரப்போகிறதில்ல. ஸோ ஐபிசி படிக்கணும், குப்தாஸ் படிக்கணும், சரிங்களா? இதெல்லாம் படிக்கவே தேவையில்லை. அதே மாதிரி டெல்லி சுல்தானேட்ஸ், முகல்ஸ் படிக்கணும், விஜயநகர் பாமனி கிங்டம் படிக்கணும், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகே, டைரெக்டாக நம்ம மாடர்ன் இந்தியா, மாடர்ன் தமிழ்நாடு மட்டும் படித்தா போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ லைக்வைஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ நீங்கள் பாலிட்டி, ஓகேவா, இதுவுமே வந்து சேம் லைக் வந்து நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு என்ன படிச்சிங்களோ, சாரி பேப்பர் 2க்கு என்ன படிச்சிங்களோ, ஆஸ் வெல் அஸ் வந்து டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2க்கு என்ன படிச்சிங்களோ அதே தான். ரைட்டுங்களா? ஸோ ஒன்றும் பியாண்ட் த சிலபஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ஹிஸ்ட்ரியோட ஒரு சின்ன ப்ரீஃப். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு 2 டாபிக் மட்டும் கொஞ்சம் செலக்டிவாக பார்க்கலாம். ஓகேவா? 1857 ரிவோல்ட்டு, ஓகேவா, ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேவா? இந்த 2 டாபிக் மட்டும் நம்ம ஒரு வீடியோவை பார்க்கலாம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேவா? ஷார்ட்லி கால்ட் அஸ் ஐஎன்சி. ஓகேவா? இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய
காங்கிரஸ். சரி, இந்த அமைப்பு இன்னைக்கும் இருக்கு, ஒரு அரசியல் அமைப்பாக இன்னைக்கும் செயல்பாட்டில் தான் இருக்கு. ரைட்டா? சரி, ஆக்சுவலா இந்திய தேசிய காங்கிரஸ் எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய போராட்டங்கள், இந்திய தேசிய போராட்டங்கள், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, ஐஎன்எம் அப்படின்ட்டு. அப்ப இந்த ஐஎன்எம் வந்து ரன் பண்றது தான் இந்த அமைப்பினுடைய வேலை. ஐஎன்எம் கண்டக்ட் பண்றது தான், இந்திய தேசிய போராட்டங்கள் இயக்கங்களை கண்டக்ட் பண்றது இந்திய தேசிய காங்கிரஸுடைய பணி. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸையும் இந்திய தேசிய இயக்கங்கள் போராட்டத்தையும் நம்ம செப்பரேட் பண்ண முடியாது, இயக்கங்களை தனியா நம்ம பிரிக்கவே முடியாது. ரைட்டுங்களா? சரி, நம்ம அதை தான் பார்க்க போறோம். ஓகேவா? அப்போ ஐஎன்சி தான் நம்ம ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்க்க போறோம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்திய தேசிய இயக்கங்கள் ஷார்ட்டா எழுதிக்கலாம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ஸ் எதுக்கு சார் தோன்றியது? ஏன் இத்தனை ஹிஸ்டரியில வரலாறுல நம்ம இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டோம், அங்கெல்லாம் இல்லாம அங்கெல்லாம் படிக்காத ஒரு டாபிக் இல்லை, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயக்கங்கள் போராட்டங்கள் வராம ஏன் சார் இங்க வருது அப்படின்றதுக்கான காரணங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஐயனங்கள் தோன்ற காரணங்கள், ஐயனம்கான ரீசன், காரணங்கள். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன காரணம்? அரசியல் ஒற்றுமை. அரசியல் ஒற்றுமை. இதுக்கு முன்னாடி இப்ப நம்மளுக்கு அரசியல் ஒற்றுமை இல்லையா? டெஃபினட்டா கிடையாது. சரி, யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியாவின் மீது பார்த்தீங்கன்னா படையெடுத்துட்டு வந்த வெளிநாட்டு படையெடுப்பாளர், ஓகேவா? ஸோ சைரஸ். ரைட்டா? எப்போ? கிரேக்க கிமு 6ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் டேரியஸ் 2, டேரியஸ் 3, செர்கஸ், அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் தி கிரேட், அலெக்சாண்டர் 327 to 325 இந்தியாவின் மீது படையெடுப்பு. அதுக்கப்புறம் அந்த அலெக்சாண்டரையே நம்ம இந்திய மன்னன் ஒருத்தன் அடிச்சு முடிக்கிருப்போம், தோத்துட்டான், அது வேற விஷயம். போரஸ் அல்லது புருஷோத்தமன் தோத்துட்டான். ஆனா அந்த போரஸ் அல்லது புருஷோத்தமனுக்கு யாருன்னா ஒருத்தர் கை கொடுத்திருந்தால் டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தையே தன் கையின் கீழ் கொண்டு வர நினைத்த அலெக்சாண்டரை ஒரு இந்திய மன்னன் வீழ்த்தினார் என்ற வரலாறு மாறி இருக்கும். நாம் அந்த வேலை செய்யலை. ஒற்றுமை இல்லை, சிம்பிளா சொன்னா ஒற்றுமை இல்லை. அடுத்தது கொஞ்ச நாள் டிராவல் பண்றோம், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் 10th 11th செஞ்சுரி பக்கம் வந்துட்டோம்னு வைங்களேன். முகமது கஜ்னி, முகமது கோரி, இந்த வார்த்தைகளை தவிர்த்து இந்தியன் ஹிஸ்டரி எழுத முடியாது இல்லைங்களா? முகமது கஜ்னி எதுக்கு இந்தியா மீது படையெடுத்துட்டு வராரு? அப்படியே காமெடியாக சொல்லுவாங்கல்ல நம்ம வீட்டில் நம்ம சரௌண்டிங்கில், முகமது கஜ்னி மாதிரி எத்தனை டைம் படிச்சுட்டே இருக்க போகிறேன்னு நானும் பார்க்குறேன். ஓகேவா? முகமது கஜ்னி தோல்விக்கான உதாரணமாக சொல்லுவாங்க, நெவர். அவர் வெற்றிக்கான உதாரணம். 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்தார் இந்திய செல்வ வளங்களை கொள்ளையடிப்பதற்காக. அதில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் வெற்றியும் அல்ல தோல்வியும் அல்ல. 15வது அந்த படையெடுப்பு காஷ்மீரின் மீது நடைபெற்றது. ஓகேவா? பொதுவாக சம்மர் டைம்ல முகமது கஜ்னி வருவாப்புல, வின்டர் டைம்ல காணாமல் போயிடுவாரு, கொள்ளையடிச்சுன்னு போயினே இருப்பார். ஏன்னா அவர் குளிர் ஒத்துக்காது. சரியா? அப்போ முகமது கஜ்னி வந்து இந்தியாவில் என்ட்ராகக்கூடிய அந்த கைபர் பாஸ் கணவாயில ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 4-5 பேர் ரூலர்ஸ் இருந்திருந்தா 17 முறை இந்தியாவின் மீது அவன் உள்ள வந்திருப்பானா வெளிநாட்டுல இருந்து? யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது முகமது கோரி. சரியா? முகமது கோரி வந்து ஆரம்பத்தில் சில தோல்விகளை சந்திச்சா கூட மிக முக்கியமான 2 போர்கள் 1191 1192 1191 1192 தரையின் போர்கள். அந்த 2வது தரையின் போர்ல 2 போருமே பிருத்திவிராஜ் சௌகானுக்கு எதிராகத்தான். 2வது தரையின் போர்ல பிருத்திவிராஜ் சௌகானோட அவங்க சொந்த அவங்க சொந்த மாமனார் கை கோக்க மாட்டேன்ட்டாரு. ஓகேவா? அந்த ஜெயபாலன் கை கோக்க மாட்டேன்ட்டாரு, சாரி ஜெயச்சந்திரன் கை கோக்க மாட்டேன்ட்டாரு. அப்போ பிருத்திவிராஜ் சௌகான் வீழ்த்தப்பட்டார். ஓகேவா? 2 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமனாரும் வீழ்த்தப்பட்டார் முகமது கோரினால். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி சுல்தானியம் என்ற முதல் இஸ்லாமிய வம்சம் நிறுவப்பட்டது. 650 வருஷம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியத்தை தொடர்ந்து முகலாயர்கள் வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய ஆட்சி காணப்பட்டது. அப்போ ஒரு மாமனார் மருமகனுக்கு ஹெல்ப் பண்ணல. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இதே சீன் தான் ஒரு சில வீடுகளில். ஓகேவா? நம்ம எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஒற்றுமையின்மை, முகமது கஜ்னி, முகமது கோரி, அலெக்சாண்டர், இப்படி நம்மளுடைய வரலாறுல நம்மகிட்ட ஒற்றுமையே கிடையாது. அப்படியாப்பட்ட ஒற்றுமை இங்க காணப்படுகிறது, இந்த 18-19 செஞ்சுரியில் காணப்படுகிறது. சரிங்களா? அப்போ இந்த அரசியல் ஒற்றுமை இந்திய தேசிய இயக்கத்திற்கு அவ்வளவு ஒரு உதவிகரமாக இருந்தது. அதை தான் நம்ம சொல்றோம். சரியா? அடுத்த ரீசன், அரசியல் ஒற்றுமையை தொடர்ந்து மேலை நாட்டு கல்வி
வெஸ்டர்ன் எஜுகேஷன். ஓகேவா, நம்ம ஆளுங்கெல்லாம் போனாங்கல்ல இந்தியாவிலேருந்து, காந்தியில் தொடங்கி அம்பேத்கரில் தொடங்கி, ஓகேவா நேதாஜி அவர்களை தொடங்கி, ஓகேவா எம்ஜி ரானடே, ஓகேவா இந்த மாதிரி பல பேர் பாரிஸ்டர் படித்தவங்க, சோஷியோ எக்கனாமிக்ஸ் படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வெஸ்டர்ன் எஜுகேஷனை படிச்சுட்டு வரவங்க அந்த கல்ச்சரை, அந்த தாக்கத்தை, நாம் எப்படிலாம் அடிமைப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வை ஓகேவா இந்திய மக்கள் இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. சரியா, அதுதான் மேலை நாட்டு கல்வி. ரைட்டா. அடுத்தது 19th செஞ்சுரியில் 19ஆம் நூற்றாண்டுல சமூக சமய சீர்திருத்தவாதிகள், சமூக சமய சீர்திருத்தவாதிகள், இது தனியா நம்ம ஒரு டாபிக்கா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வந்து ராஜாராம் மோகன் ராயில தொடங்கி, ஓகேவா, ஸோ தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார், வைகுண்ட சுவாமிகள், ராமலிங்க அடிகளார், ஓகேவா அயோத்திதாச பண்டிதர், MC ராஜா, இப்படி வந்து தேசிய அளவிலும் மாநில அளவிலும் வந்து பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்தவாதிகள். நாம் ஏன் சுதந்திர போராட்டத்தை இயக்கத்தில் கலந்துக்கல? அதுக்கு காரணம் என்ன? மூட பழக்க வழக்கம். அப்போ ஃபர்ஸ்ட் அதை பிரேக் பண்ணுவோம். ஓகே, இவங்களை ஃபர்ஸ்ட் மூட பழக்க வழக்கத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடிமையாக இருக்கிறன்றதை அவனுக்கு ப்ரூவ் பண்ணிக்கலாம், அவனை வந்து உணர வைக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க போட்ட எஃபர்ட். சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப கை கொடுத்தது. ஸோ அதுதான் 19th செஞ்சுரி ரிஃபார்மர்ஸ் அண்ட் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, சரி. அடுத்தது இங்க ஐயனம் தோன்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுது என்னன்னா, லிட்டன் பிரபுன்னு ஒருத்தர் இருந்தான். லிட்டன் பிரபுவின் நிர்வாகம். சரியா, 1876 to 1880 வரைக்கும் இந்தியாவில் வைஸ்ராய் அவன் தான். சரிங்களா, அவனுடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில அடக்குமுறையான சட்டங்கள், பத்திரிகை தடை சட்டம், ஆயுத தடை சட்டம், இந்த மாதிரி அடக்குமுறையான சட்டங்களை கொண்டு வந்து இந்திய மக்களை ரொம்பவே வெறுப்பேற்றிருப்பான். இது போதாத குறைக்கு ஒரு பெரிய வறட்சி, பெரும் வறட்சி, ஃபெமைன்னு சொல்லுவாங்க, அந்த வறட்சியான சூழ்நிலையிலும் இந்திய மக்களுடைய ரிலீஃபுக்காக போராடாம, வறுமையை போக்குவதற்கு போராடாம, ஸோ இங்கிலாந்து ராணியை வந்து இந்தியாவுடைய மகாராணி என பட்டம் சுட்டுவதற்காக லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்றான் டெல்லியில. ஓகேவா, அது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு, ஒரு கோபத்தை ஏற்படுத்துச்சு. அதனாலதான் லிட்டன் பிரபுவின் நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சரியா, நெக்ஸ்ட். அடுத்தது பத்திரிகையின் பங்குகள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகைகளின் பங்கு. ஓகேவா, ஸோ இங்க லைக் வந்து த ஹிந்து, சுதேசமித்ரன், தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ரைட்டா, ஸோ இந்த மாதிரி ஜேர்னல்ஸ், இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களினுடைய உணர்வை, சுதந்திர உணர்வை தூண்டிய மிக மிக முக்கியமான பத்திரிகைகள். ஓகேவா, இதுல ஒரு ஸ்பெஷல் நேச்சர் கொண்ட ஒரு பத்திரிகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்த பஜார் என்ற ஒரு பத்திரிகை. சரிங்களா, இது வந்து வங்கமொழியில வெளிவந்தது. பத்திரிகை தடை சட்டம் 1878ல வெர்னாகுலர் லாங்குவேஜஸ்ல, சரியா, தாய்மொழியில எந்த ஒரு பத்திரிகையும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை போடுது. சரியா, இந்த 1878 இதை போட்டதும் யார் லார்ட் லிட்டன் தான். சரிங்களா, அப்ப அமிர்த பஜார் பத்திரிகை ஓவரால் நைட்ல என்ன பண்றாங்க, பெங்காலிலிருந்து அப்படியே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. நீ என்ன சொன்ன, வங்க மொழியில தான் வெளியேறக்கூடாது, ஓகேவா, உங்க மொழியிலே வெளியிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் நைட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்கிலீஷுக்கு மாத்தினாங்க. ஸோ இப்படி பத்திரிகைகளுடைய பங்குகள் இந்திய மக்களை சுதந்திர போராட்ட தாக்கத்திற்கு இட்டு சென்றது. ஸோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சரி, ஒரு நியூஸை 100% டவுன் டு எர்த்தா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மீடியம் இந்த நியூஸ் பேப்பர்ஸ், ஜேர்னல்ஸ் தான். ஓகேவா. ஸோ அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனப்பாகுபாடு. சரிங்களா, நம்ம காந்தியடிகள் முதற்கொண்டு இனப்பாகுபாடுக்கு தப்பவில்லை, அவரும் விதிவிலக்கு அல்லாதவர். சரியா, ஸோ நம்ம பார்த்துருப்போம், அந்த ஒரு ஸ்டோரி கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்போம். சரியா, ஸோ பிரிட்டோரியாவிலேருந்து டர்பன் ட்ராவல் பண்ணுறாரு, ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. சரியா, அடுத்த ஸ்டேஷன் பீட்டர்ஸ்மஸ்பர்க். ஓகேவா, அந்த பீட்டர்ஸ்மஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காந்தி வாஸ் புஷ்ட் அவுட். ஓகேவா, ஒரு பிரிட்டிஷ் பீப்புள் வந்து வார்ன் பண்ணிட்டு போயிருப்பாரு, இல்லை நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் தான் ட்ராவல் பண்ணுன்னு சொல்லிட்டு காந்தி அடமா உக்காந்துருப்பாரு. அப்போ அவர் வெளியே தள்ளப்பட்டார்.
காரணம் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் ஓகேவா ஒன்லி ஃபார் பிரிட்டிஷ் பீப்புள், ஒன்லி ஃபார் ஒயிட் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. அப்படி காந்தி முதற்கொண்டு இன பாகுபாடுக்கு அடிமை ஆகாதவர்கள், இன பாகுபாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டாதவர்கள் யாருமே கிடையாது. சரிங்களா, அதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பில்லு, ஓகேவா, இல்பர்ட் மசோதா. இல்பர்ட் மசோதா சச்சரவு. இல்பர்ட் மசோதா சச்சரவு. இல்பர்ட் மசோதா அது என்ன சார்? இல்பர்ட் மசோதா அதாவது ஒரு ஐரோப்பிய குற்றவாளியை இந்திய நீதிபதி விசாரிக்க கூடாது. எப்படி? தப்பு செஞ்சவன் ஒரு பிரிட்டிஷ் பீப்புளா இருக்கான், ஆனா ஐரோப்பியர்களுக்கு இணையாக படிச்சுட்டு பாரிஸ்டர் படிச்சுட்டு வக்கீலா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்டிஸா ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா, அவங்க ஒரு குற்றவாளியை விசாரிக்க கூடாது என்று கூறக்கூடியதுதான் இந்த இல்பர்ட் மசோதா. எவ்வளவு நம்மள பார்ஷியாலிட்டி, எவ்வளவு நம்மள ஒதுக்கி இருப்பாங்கன்னு பாருங்க. சரியா, அப்ப இது மிக மிக தவறானது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் ஒரு போராட்டம். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணும் விதமாக லார்ட் ரிப்பன், இந்தியாவில் வந்து உள்ளாட்சிகளுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடிய லார்ட் ரிப்பன் அவர்கள், சரியா, தன்னுடைய வைசராய் பதவியை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போயிட்டார். ஓகேவா, அதற்கு பிறகு வந்து அந்த மசோதால ஒரு திருத்தம் கொண்டு வந்து ஓகே 3 பேர் இருக்கக்கூடிய ஒரு அமர்வுல ஒரு ஜஸ்டிஸ் பெஞ்சில் ஒரு ஜஸ்டிஸ் இந்தியர் இருக்கலாம், அவர் வந்து யூரோப்பியன் கிரைம் வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து மிக முக்கியமான இந்த 4-5 காரணங்கள். ஓகேவா, இந்திய தேசிய இயக்கம் தோன்றுவதற்கு காரணமாக அரசியல் ஒற்றுமை, மேலை நாட்டு கல்வி, 19th சென்ச்சுரி ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ், லிட்டன் பிரிவினுடைய நிர்வாகம், பத்திரிகைகளினுடைய பங்குகள், சரியா, இன பாகுபாடு, இல்பர்ட் மசோதா. சரி, இதெல்லாம் இந்தியாவில் ஓகேவா ஸோ ஐஎன்எம் இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு காரணமாக நம்ம பார்க்குறோம். சரியா, சரி, இது எப்படி வந்து ரன் ஆகுது? சரி, இதை நம்ம வந்து யார் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றது, இயக்கத்தை யார் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றது தானே வந்து ஒரு முக்கியமான கேள்விக்குறி. அந்த அப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணது தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஐஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. ஓகேவா, ஸோ இந்த ஐஎன்சி பத்தியும் பேசிக்காக தான் சொல்ல போறோம். ஓகேவா, இது நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம 1947 வரைக்கும் முடிக்க முடியாது. அப்படி ஒரு செயின் லிங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். சரியா, ரைட். அதுல ஐஎன்சி டிசம்பர் 28ஆம் தேதி 1885ஆம் ஆண்டு பம்பாயில் தொடங்கப்பட்டது. சரிங்களா, ஐஎன்சி தொடங்கப்பட்டது டிசம்பர் 28, 1885 பாம்பே. ரைட்டுங்களா, யார் யார் ஃபவுண்டர்ஸ், ஐஎன்சில யார் யார் ஃபவுண்டர்ஸ்? இது என்ன சார், காலங்காலமா நாங்க ஒருத்தரை தானே படிச்சிருக்கோம், ஏஓ ஹியூம் மட்டும் தானே ஃபவுண்டர் அப்படின்னா, ஏஓ ஹியூமும் இருக்காரு, அவரை தாண்டி இன்னும் ஒரு சிலர் இந்தியர்களும் இருக்காங்க, அவங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆலன் ஆக்டிவன் ஹியூம், நம்ம ஷார்ட்டா எழுதிக்கலாம் ஏஓ ஹியூம். ஓகேவா, இவர் வந்து யாருப்பா, ஒரு ரிட்டையர்டு பிரிட்டிஷ் சிவில் சர்வெண்ட், ஒரு ஆங்கிலோ இந்தியன். ஓகேவா, இவர் வந்து காங்கிரஸ் என்ற ஒரு அமைப்பை தொடங்குறாரு. அப்போ தொடங்கும் பொழுது இந்தியர்களுக்கான சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய நோக்கம் காங்கிரஸுக்கு கிடையாது. அப்படி இருந்திருந்தால் எப்படி வந்து ஒரு பிரிட்டிஷ் சிவில் சர்வெண்டை இதை ஸ்டார்ட் பண்ணுவார்? ஓகேவா, ஸோ ஏஓ ஹியூம். அதுக்கப்புறம் நம்மளுடைய டபிள்யூசி பானர்ஜி. ஓகேவா, டபிள்யூசி பானர்ஜி. அதுக்கப்புறம் நம்மளுடைய தாதாபாய் நவ்ரோஜி, தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீன்ஷா வாட்ஷா. ரைட்டுங்களா, ஸோ தீன்ஷா வாட்ஷா. ஸோ இப்படி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஓகேவா, எதில் ஐஎன்சியோட ஃபவுண்டர்ஸா இவங்கெல்லாம் இருக்காங்க. பட் இவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஏஓ ஹியூமோட பேரை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, இந்த மாதிரி சில வித்தியாசங்கள், சில எக்ஸ்பென்ஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உங்களுக்கு வந்து தெளிவாக நடத்திடுவோம். ஓகேவா, அப்போ நீங்கள் காமனாக ஃபாலோ பண்ணுறதை விட காஞ்சி எக்ஸலன்ட்டுடைய கிளாஸஸ்ல ஒரு யூனிக்னஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, அதுதான் உங்களுடைய சக்சஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ரைட்டா, சரி, இப்போ ஐஎன்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, ஐஎன்சி தொடங்கப்பட்டதா? இப்போ இந்த ஐஎன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 காலங்கள் இருக்கு. இந்திய தேசிய காங்கிரஸ், ஓகேவா, அதனுடைய இயக்கங்களை பொறுத்து இந்த ஐஎன்சி 3 பிரிவுகளா பிரிக்கிறாங்க. அப்போ அதனுடைய காலங்கள் 1885 இருந்து 1947க்குள்ள இந்த 3 பிரிவா பிரிக்கிறாங்க. ரைட்டா, ஒன்று மிதவாதிகள் காலம், மிதவாதிகள் காலம், அடுத்தது தீவிரவாதிகள் காலம், அடுத்தது காந்திய சகாப்தம். சரியா, அப்படின்னு சொல்லிட்டு 3 காலமா நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். ரைட்டா, மிதவாதிகள் காலம்
இங்கிலீஷ்ல மாடரேஸ்ட் பீரியட்னு சொல்லுவாங்க, அடுத்தது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பீரியட்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் காந்தியன் எரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ 1885 to 1907, ஓகேவா? தீவிரவாதிகள் காலம் 1907 to 1917, காந்தியன் எரா 1917 to 1947. ஓகேவா? ஸோ இப்படி இந்த 3 காலகட்டங்களை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிரும். ஓகேவா? இந்த 3 காலத்தில் எது சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா காந்திய சகாப்தம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு இது ரெண்டுத்தையும் படிக்காமலாம் நம்ம போகக்கூடாது. சரிங்களா? ரைட். அடுத்தது இப்போ மிதவாதிகள் சும்மா ஓரளவு பார்க்கலாம். மிதவாதிகள் மிதவாதிகள் காலத்துல மிதவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரியா? மிதவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோபாலகிருஷ்ண கோகலே, ஓகேவா? தாதாபாய் நௌரோஜி, நெக்ஸ்ட் WC பானர்ஜி, ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாளவியா, நெக்ஸ்ட் ஃபிரோஷா மேத்தா, ஓகே. இப்படி சொல்லிட்டே போகலாம். நேஷனல் லெவலில் வந்து மாடரேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிதவாதிகள் வந்து இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஓகேவா? அடுத்தது இன்னும் இருக்காங்க, அது வந்து எக்கச்சக்கமாக நம்ம சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி, இன்னும் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா SN பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ராஷ்டிரகுரு வங்காளத்தின் அமைதியின்மையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவரை பற்றி பார்க்குறோம். சரியா? அடுத்தது தீவிரவாதிகள் குரூப்பு. ரைட்டுங்களா? தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய், ஓகேவா? ரெண்டாவது பால கங்காதர திலகர், BG திலக், ஓகேவா? அடுத்தது பிபின் சந்திரபால், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ், இவங்கெல்லாம் தீவிரவாதிகள். ஓகேவா? அதாவது என்ன டிஃபரன்ஸ் சார் ரெண்டுத்துக்கும், இந்த 3 பிரிவுகளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, மிதவாதிகள் அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட இணக்கமா போறவங்க மிதவாதிகள். தீவிரவாதிகள் அப்படின்னா பிரிட்டிஷை பகிரங்கமா எதிர்ப்பவர்கள், போராட்டம் நடத்தவர்கள், ஹர்தால் கண்டக்ட் பண்றவங்க, இவங்கெல்லாம் தீவிரவாதிகள். இதை தாண்டி ஒரு குரூப் இருக்குது, புரட்சியாளர்கள் ஒரு குரூப் இருக்கு. ஓகேவா? அவங்க தான் பகத்சிங், ராஜகுரு, சுக்குதேவ், ஓகேவா? ஸோ ராஜேந்திர லகிரி, ஓகேவா? ஸோ பதுகேஸ்வர் தத், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சியாளர்கள். பிரிட்டிஷை சுட்டுக் கொள்றவங்க, பாம் த்ரோ பண்றவங்க, இந்த மாதிரியான புரட்சிகர வேலை செய்யறவங்க தான் இப்போ தமிழ்நாட்டில் வ.உ.சி. ஐயர், வாஞ்சிநாதன் இவங்களை போல. சரிங்களா? ஸோ இப்படி வந்து இந்திய தலைவர்கள் இப்படி 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? மிதவாதிகள், தீவிரவாதிகள், புரட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய போராட்டங்களும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, அந்த ஆஸ்பெக்ட்ல தானே இருக்கும். ஓகேவா? ஸோ மிதவாதிகள்லாம் அப்படி ஒரு சாஃப்டா, ஓகே, பிரிட்டிஷை பொலைட்னஸாக எதிர்க்கிறவங்க. தீவிரவாதிகள் பகிரங்கமாக எதிர்க்கிறவங்க, மேடை போட்டு கிளின்னு கிளிக்கிறவங்க, போராட்டம் நடத்துறவங்க, ஊர்வலம் நடத்துறவங்க. சரியா? புரட்சியாளர்கள்லாம் அதை விட தாண்டி அல்டிமேட்டா பாம் த்ரோ பண்றவங்க. சரிங்களா? ஸோ இப்படி ஏதோ ஒரு வழியில இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் அல்டிமேட் ஃபைனல் கன்க்ளூஷன் என்னவா இருக்கணும், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும். ஸோ இந்த போராட்டங்கள் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை தேடி கொடுக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடத்த போறது இல்லை, இப்போ நம்ம ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறோம். சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு போராட்டத்தை பார்க்க போறோம். ஓகேவா? 1906 சுதேசி இயக்கம். இதற்கான காரணம் என்ன? வங்க பிரிவினை. ரைட்டுங்களா? ஸோ வங்க பிரிவினை அப்படின்றது 1905 கர்சன் பிரபு என்பவரால் வங்க பிரிவினை தோன்றது. அப்ப இந்த வங்க பிரிவினைக்கு தான் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டது. ரைட்டுங்களா? ஸோ அது அப்படியே போவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வங்க பிரிவினை தொடர்ந்து சூரத் பிளவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிரிஞ்சதுக்கான காரணம். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போராட்டங்கள் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ காந்தி நேரா ஸ்டார்ட் ஆனத உடனே வந்து சாம்பிரான் சத்தியாகிரகா, அகமதாபாத் மில் போராட்டம், கேதா சத்தியாகிரகா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆரம்ப கால போராட்டங்கள் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து ஒத்துழையாமை இயக்கம்,
காந்தியுடைய ஃபர்ஸ்ட் மாஸ் மூவ்மெண்ட் இல்லை இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூவ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் மாஸ் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு பார்க்க போறோம். சரி, அதுக்கப்புறம் உப்பு சத்தியாகிரகம், ஓகேவா, அதுக்கப்புறம் தான் குவைட் இந்தியா மூவ்மெண்ட், கடைசியாக வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டு, ஓகேவா, ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களுடைய பாணியில வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்களை நடத்தி கடைசியா இறுதியாக நேதாஜி அவர்கள் ஐஎன்ஏ இந்திய தேசிய ராணுவத்தை தலைமையேற்று, ஓகேவா, அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து மிலிட்ரி பாணியிலே அடியை கொடுத்து இந்தியா விட்டு விரட்டுறதுக்கான வழியை ஏற்படுத்தினாங்க. அப்படி ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு வழியில வந்து இந்தியாவுக்கு சுதந்திரத்தை தேடி கொடுத்தாங்க. அது எல்லாமே வந்து ஐஎன்எம் கீழே, ஐஎன்சி கீழே நம்ம தனியா நம்ம பார்க்க போறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுல வந்து ஐஎன்சி ஐஎன்எம்கான ஒரு சின்ன ஒரு பேசிக் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ண போறோம். சரிங்களா? தாராளமா நம்பிக்கையோட காஞ்சி எக்ஸலன்ட் பயிற்சி மையத்துக்கு வாங்க, உங்களுடைய வெற்றியை வந்து நீங்க உறுதி செய்யலாம். ஓகேவா? ஸோ இந்த பிஓ எக்ஸாமுக்கான டேட் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சார் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. எப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம், அதனுடைய டீட்டெயில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? காஞ்சி எக்ஸலண்ட்ல உடனடியாக முதல் வகுப்பிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பதிவு செஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய கடைசி வகுப்பு காஞ்சி எக்ஸலண்ட்டுடைய வெற்றிக்கான வகுப்பாக இருக்கும். உங்களுடைய இறுதி வரைக்கும் காஞ்சி எக்ஸலண்ட் வந்து உங்களோட பயணப்படும். நீங்களும் காஞ்சி எக்ஸலண்டோட பயணம் செய்யலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி எக்ஸலண்ட் உங்களுடைய வெற்றிக்கு துணை நிற்கும். மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.